ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரும் வாழைப்பூ பொரியல் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவில் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு இதழும் ஒரு நரம்பு இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு இதழும் ஒரு நரம்பு இருக்கும், அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எல்லா பூவையும் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கண்ணாடி இதெல்லாம் அந்த நரம்பு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு நம்ம அரிசி கழுவின தண்ணிலையோ இல்லை மோர் கண்ணிலையோ போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கட் பண்ணல, நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் லேசாக பிஞ்சு பூவாக இருக்கனால கட் பண்ணி சேர்த்துக்கல, அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. நான் இப்போ பறிச்சிட்டு வந்து செஞ்சது தான். நம்ம முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்தி. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை கோளாறுக்கு எல்லாம் இந்த பூவை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. தேங்காய் பூ சேர்த்துக்கிறோன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பூ சேர்த்துக்கல. தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.